எதுக்கு இப்போ இவ்வளவு மேக்கப் போட்டுட்டு இருக்க? ஐயோ, நான் தினமும் இப்படிதான் மேக்கப் பண்ணுவேன். அதை இன்னைக்கு தான் பாக்குறீங்களா? என்ன பாராட்டலனாலும் எனக்கு மேக்கப் திங்ஸாவது வாங்கிட்டு வந்து தரலாம்ல? இங்க பார், என் கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல. இந்த மாதிரி குப்பையெல்லாம் என்னால வாங்கி கொடுக்க முடியாது. உன்கிட்ட எப்பதான்ப்பா பணம் இருக்கும்? கல்யாணமாகி 6 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா அம்மா கல்யாணத்து அன்னைக்கு வாங்கி கொடுத்த பொருளை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னெல்லாம் கனவு கண்டா, ஆனா நீங்க இப்படி இருக்கீங்களே. என்ன கல்யாணம் பண்ணுன்றதுக்காக எங்க அப்பா அம்மா கிட்ட எப்படிலாம் சீன் போட்டீங்க, ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஏமாத்தினா? நான் என்ன உன்னை போய் சொல்லி ஏமாத்தினேன்? உன் கையில ஒரு பைசா கூட இல்லாதனால தான் நான் ஏமாந்துட்டேன்னு சொல்றேன். எல்லா பணமும் மாமா கிட்ட தானே இருக்கு. சரி விடு, உன்கிட்ட எந்த வாக்குவாதமும் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் மாமாக்கு பாயாசம் செய்யணும். நான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு போகணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகே? ஏன்னா அவர் அதை சந்தோஷப்பட்டு எனக்கு ஏதாவது தரலாம்ல. பர்ஃபெக்ட். இங்க பார் மான்சி, கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. இதோ வந்து கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா வந்துருவாரு. வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மருமகளே, சீக்கிரம் வா. அட தள்ளுங்கக்கா. அதான் இந்தாங்க. குடுமா. வெல்கம் மாமா. என்னம்மா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சாரி மருமகளே, என்னால உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. ஒன்னும் பரவாயில்ல மாமா, அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, இட்ஸ் ஓகே. நீ ரொம்ப பண்பான பொண்ணா இருக்க. ஆனா அவனுங்க வெட்டி பசங்க. 2 பேருக்கும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணலையா? விபுல் வாங்க, மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பரவாயில்ல விடுமா. வாங்க மாமா, நான் உங்களை உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். வாங்க 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 வாங்க. களைச்சு போயிருப்பீங்கல்ல? நல்லா இருக்கா உங்க ரூம்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட புருஷன் விபுல் ஒரு முட்டாள். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு புத்திசாலித்தனமான வேலையை பண்ணிருக்கான். என்ன ரொம்ப புகழாதீங்க மாமா. உனக்கு கிஃப்ட் வேணும்ல? கிஃப்டா? சரி. இது பாரு, என்னால உன் கல்யாணத்தை அட்டன் பண்ண முடியல. ஆனா இப்போ கிஃப்ட் கொடுக்கலாம்ல? டைமண்ட் நெக்லஸ் எனக்கா? ஓ மை காட், இத நான் போட்டு பார்க்கவா? ஐயோ ரொம்ப அழகா இருக்கே, நான் போட்டு பார்த்துக்கிறேன். மாமா,
நீங்களே கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? என்னங்க? இது ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. ராஜேஸ்வரி, கதவை தட்டாம திடீர்னு என் ரூமுக்குள்ள வராதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? இல்லங்க, உங்க லக்கேஜ். முதல்ல இங்க இருந்து வெளியே போ. இது ரொம்ப அழகா இருக்கு மாமா. Thank you so much. நான் போய் வீட்ல எல்லார்கிட்டயும் காட்டிட்டு வரேன். ஓகே? லா 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 லா. விபுல், இத பாரு. மாமா கல்யாண பரிசா இதா தந்தாரு. நெக்லஸ் நல்லா இருக்குல்ல? சரியான முட்டாளா இருக்கியே. அந்த நெக்லஸ் எங்க அம்மாவோடது. நீ எதுக்கு வாங்கின? இது உங்க அம்மா தான் எனக்கு எப்படிப்பா தெரியும்? மாமனார் கொடுத்ததுனால நான் வாங்கிட்டேன். வாங்கினல்ல, சந்தோஷப்பட்டல. இப்ப மரியாதையா போய் திருப்பி கொடு போ. கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். நான் என் நெக்லஸை திருப்பி கொடுக்க மாட்டேன். நான் ஒன்னு சொல்லவா? உங்க அம்மாவுக்கு இவ்ளோ காஸ்ட்லி நகையை போடுற வயசா என்ன? இல்லல. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நீ எதுவுமே எனக்கு வாங்கி கொடுத்தது இல்ல. இன்னொருத்தர் எனக்கு ஏதாவது கொடுத்தாலும் உனக்கு ப்ராப்ளமா இருக்கு. சொல்ற பேச்ச என்ன பண்ற நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்காக நீ அவளை அடிக்கிற? பரவாயில்ல அடி. என்ன, என் தலையெழுத்து தான் சரியில்லை. நான் ஏன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ? நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இப்படி கோவப்படுறது நல்லதில்ல. சரி, எங்க நகைய காட்டு. உனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குமா? இல்ல? Thank you so much. அத உங்க பையன் கிட்ட சொல்லுங்க. எப்படி அடிச்சாரு பாருங்க. இந்த வேலையை பண்ணது உங்க புருஷன் தான். அந்த மனுஷனோட மண்டக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். போத நிறுத்துறா. கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காத. நான் என்னவா உளறேன்? எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் எங்க எல்லார் வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டீங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நில்லுடா, நான் சொல்றத கேளு. நீ அவனுக்கு புரிய வைப்பா. சின்ன மருமகளே, நீ வந்து எனக்கு சர்வ் பண்ணு. சரி மாமா. அட தள்ளுங்கக்கா, நீங்க தள்ளுங்க. இந்தாங்க மட்டர் பன்னீர். மாமா, நான் உங்களுக்காக ஸ்பெஷல் டிஷ் பண்ணிருக்கேன். என் மருமக எனக்காக ஸ்பெஷலா செஞ்சதை சாப்பிடாம இருப்பனா? சுட சுட பாயாசம். ஓ, இத நானே என் கையால பண்ணேன். இத சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. சாப்பிட்டு பாத்துருவோம். இந்தாங்க. என் லைஃப்ல இந்த மாதிரி பாயசத்தை நான் சாப்பிட்டதே இல்லை. உண்மையாவா? போதும் போதும் போதும், நிறைய சாப்பிட்டுட்டேன். உண்மையை சொல்லணும்னா ரொம்ப டேஸ்டியான சாப்பாடு. உன் கைக்கு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. வாங்க மாமா, உங்க கைய நானே கழுவி விடுறேன். வாங்க. சரி. அண்ணா, நீங்க ஏன் என்ன தடுத்தீங்க? இப்ப என்ன ஆயிட போகுது? அண்ணா ஏன்? அந்த ஆளை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. ஏதாவது சொல்லணும்னா போய் உன் பொண்டாட்டிட்ட சொல்லு. அவ நடவடிக்கையை பாத்தியில்ல, போய் அவளுக்கு புரிய வை. எல்லாரும் முன்னாடியும் இப்படி நடந்துகிட்டா அந்த ஆள் சும்மாவா இருப்பான்? லா 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 லா. மான்சி, ஏ, நான் சொல்றது கேளு. இங்க பார் மான்சி, அந்த ஆள் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது. அதனால ப்ளீஸ் அந்த ஆள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஐயோ, என்ன அவரை ஆள் ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் உங்களுடைய அப்பா இல்ல, அப்புறம் என்னுடைய மாமனார். அவரை பத்தி பேசும்போது மரியாதையா பேசுங்க. ஐயோ, ஏன்? அவர் என் அப்பா இல்ல.
ஆனா என் அம்மாவோட புருஷன். என் அப்பா இப்ப இந்த உலகத்துல இல்ல. நீ இந்த ஆளை இன்னைக்கு தான் பாத்திருக்க. ஆனா அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அது சரி, நாள் பூரா அவர் பின்னாடி பிச்சைக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அமைதியா இருங்க, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மன்சி, அந்த ஆளு எங்க அம்மாக்கு மட்டும்தான் வீட்டு செலவுக்கு பணம் கொடுப்பான், எங்களுக்கு தரமாட்டான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்னையும் என் அண்ணனையும் கூட அவரோட பிசினஸ் இன்வால்வ் பண்றது கிடையாது. நீங்க தள்ளி போங்க, நகருங்க. இங்க பாருங்க, ஏதோ ஒண்ணு, எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். என்னோட பியூட்டி ஸ்லீப்க்கு டைம் ஆயிடுச்சு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாம தூங்க விடுங்க, போங்க. ஓ காட். இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். இங்க பாருங்க, அவங்க சின்ன குழந்தைங்க. ஆனா நீங்க பெரியவர் இல்லையா? அவங்களோட அப்பா. அவங்களுக்கு நீங்க சொல்லி புரிய வைக்கலாம்ல. ராஜேஸ்வரி, நீ எனக்கு புரிய வைக்க வேண்டாம். போய் உன் பிள்ளைங்களுக்கு புரிய வை. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்குள்ள இடைவெளி ரொம்ப அதிகமாயிடுச்சோன்னு நான் நினைக்கிறேன். அவங்களையும் உங்களோட பிஸ்னஸ்ல சேர்த்துக்கலாம்ல. பிஸ்னஸையும் கத்துக்குவாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளியும் குறையும்ல. இன்னைக்கு சொல்ற விஷயத்த மறுபடியும் சொல்லிடாத. இந்த மொத்த பிசினஸும் பணமும் என்னோடது. உங்களுக்கெல்லாம் சோறு போடுறான்ல, அது போதும். பணம் உங்களோடதுதான். ஆனா மான்சி, அவ விப்புலோட மனைவி. இங்க பாருங்க, அவ சின்ன பொண்ணு. ஆனா நீங்க புத்திசாலி தானே. நீங்க இப்படி செய்யறதெல்லாம் நல்லா இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது? மூஞ்சிதான் நல்லா இல்லைன்னா பேசுறதாவது நல்லா இருக்கலாம்ல. என் மூடைய கெடுத்துட்டிய. என்ன, எதுக்காக ஃபோன் பண்ண? ஏன் ஃபோன் பண்ணனா? என் வாயை திறக்க ரொம்ப நேரம் ஆகாது, அதை புரிஞ்சுக்கோ. நான் ஏற்கனவே உனக்கு நிறைய பணம் கொடுத்துட்டேன், இனி தரமாட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். சரி, நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அத்தை, சின்ன மருமகளே, சொல்லுங்க மாமா. நான் உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போறேன், வா. ஷாப்பிங்? வாவ், இது பிடிங்க. வாங்க வாங்க, நான் ரெடியா தான் இருக்கேன். மான்சி, ஆ? நீ ஷாப்பிங் போறதா இருந்தா அம்மாவையும் கூட கூட்டிட்டு போலாம்ல. அவங்களும் அவங்களுக்கு தேவையானதை வாங்கிப்பாங்கல்ல, இல்லனா? அத்தை அங்க வந்து என்ன பண்ண போறாங்க? ராஜேஸ்வரிக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் மான்சி மருமக வாங்கிட்டு வருவா. ஹா, டூரா போறோம், எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு. நம்ம போலாம் அம்மா. ஆமாமா, போலாம் வா, போலாம். போயிட்டு வரேன். இது எல்லாத்துக்கும் உங்களோட அமைதி தான் காரணமா? எப்பவும் மௌனமா இருங்க. இப்படி இருந்தா எப்படி? இன்னைக்கு உங்களால என்ன நடக்குதுன்னு பாருங்க. விப்புல் தம்பி சொல்றது கரெக்ட் தான். அவரை தடுக்கிறதுக்கு எங்களுக்கு தைரியமும் இல்ல, எங்களால அதை செய்யவும் முடியாது. நாங்க அவரை எதிர்த்து பேச முடியாது. ஆனா நீங்க அவரை தடுத்திருக்கலாமே. ஐயோ அம்மா, ஆனா கொஞ்சம் இரு. பாவம், அவங்கள ஏன் திட்டுற? இத போய் உன் பொண்ணடிட்ட சொல்றா. அவ என்னமோ கட்ட புருஷன் மாதிரி அவர் கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கா. அம்மா உனக்கு தானே அவளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்ப அம்மா அவளை போக வேணாம்னு சொல்லியிருந்தா அவ போகாம அப்படி நின்றுப்பாளா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த ஆள் ஏன் இது வரைக்கும் ஏன் பொண்ணடிட்ட அந்த மாதிரி நடந்துக்கல? அந்த ஆள் ஒரு தடவை அவகிட்ட முயற்சி பண்ணா. மாமா, இந்தாங்க ஐஸ். கொஞ்சம் இருமா. எந்தா குடி. மாமா, என்ன இது? குடிங்கறான்ல. அட விடுங்க, என் கையை விடுங்க. குடி. சுனிதா, உன் எல்லையை மீறி போற, புரியுதா? போலாமா சுனிதா? ஆரம்பத்திலேயே சுனிதா இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டா. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அந்த சுனிதா கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது. ஆனா மான்சி கிட்ட, மான்சி எங்கடா என்னோட பேச்ச கேக்குறா? அவ பாட்டுக்கு ஒரு பண பைத்தியம் மாதிரி அலையறா.
அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வேலை இல்லாதது தான் காரணம். இப்ப நாம நம்மளுடைய பங்கை கேட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். என்னது? அவ இதுக்கு ஒத்துப்பான்னு நினைக்கிறியா? அட ஏன் தரமாட்டா? அந்த ஆள் நம்ம அம்மாவோட புருஷன். அதனால இந்த சொத்துல அவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு நம்மளுக்கும் இருக்கு. நான் என்னோட பங்கை வாங்கிட்டு என்னோட மான்சியை அந்த ஆளை விட்டு தூரமா கூட்டிட்டு போயிடுவேன். பீப்புள் பங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இது ஹலோ ஹலோ அவளுக்கு ஹலோ தெரிஞ்சு- ஹலோ நான் இன்னைக்கு எவ்வளவு ஷாப்பிங் பண்ணிருக்கேன் பாருங்க. நிறைய ஷாப்பிங் பண்ணிருக்கத செம்ம ஜாலியா இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு அழகான Dress வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. அப்புறம் நான் மத்ததெல்லாம் எனக்கு நான் பண்ண ஷாப்பிங் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வார்ட்ரோபே சேஞ்ச் Hey. ஆச்சு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுமா? ஆமால மாமா, எனக்கு 2 நிமிஷம் தாங்க. நான் இப்பவே சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். சரியா? என் சாரியை பாத்தீங்களா? ரொம்ப அழகா இருக்குல்ல? பிரமாதமா இங்க இருக்கு. பாருங்க, இந்த saree எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மார்க்கெட்ல பெஸ்ட் saree தான். இங்க பாருங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? அட, பார்க்க நல்லா தானே இருக்கு இல்ல மாமா? இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you so much. I think நாம ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். இங்க லைட் ப்ராப்ளம் இருக்கு. லைட் நல்லாவே இல்லையே. நம்ம 2 பேரும் ஒரு வேலை பண்ணலாம். டெரஸ்க்கு போய் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சன்லைட்ல பிக்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். ஐயோ ட்ரஸ்ட் மீ. வாங்க போலாம். வாங்க வாங்க. ஓகே. என்கிட்ட ஒரு ரெட் கலர் saree இருக்கு. அதோட எல்லா பிக்சர்ஸும் நான் மேல தான் டெரஸ்ல கிளிக் பண்ணேன். இன்னைக்கு அதே மாதிரி செய்யலாம். ஒரு மாப்பிள்ளை எப்படி மாமனார் மாமியாருக்கு ஒரு புள்ள மாதிரியோ, அதே மாதிரி எந்த ஒரு மருமகளும் ஒரு மாமனார் மாமியாருக்கு ஒரு மக மாதிரி. வணக்கம், நான் தான் ஜிதேன் லால்வானி. இன்னைக்கு கிரைம் அலர்ட் எபிசோட்ல நான் உங்களுக்கு காட்ட போறது அந்த ரவீந்திரும் மானசியும் மாமனார் மருமகன்ற புனிதமான உறவை கலங்கப்படுத்தி எப்படி அசிங்கப்படுத்தினாங்கன்றத பத்தி தான். மானசியோட பேராசை, அதோட ரவீந்தரோட காமவெறி, அது அவங்க உறவுகளோட எல்லையை கடக்க வச்சிருச்சு. அவங்க ரொம்ப கீழ்த்தனமா நடந்துகிட்டாங்க. அவங்க குடும்பத்தோட மானம் மரியாதை மத்தவங்களோட உணர்வுகளையும் கொல்றதுக்கு தயாராயிட்டாங்க. ஆனா வெப்புலால மானசிக்கும் அவரோட மாமனாருக்கும் இருக்கிற உறவை அவரால் தடுக்க முடியுமா? முடியாதா? எங்க வாங்க. கூட்டிட்டு போற? இங்க வாங்க. இங்க லைட் நல்லா இருக்கு. ஆ. சரியா? இன்னொன்னு ஆ. பிக்சர் நல்லா இருக்குல்ல? தேங்க்யூ ஸோ மச் மாமா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு ரொம்ப நாளா யாருமே gift தரல. அதனால தான் நான் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூலாம் எதுக்குமா? நீ என் மருமகளாச்சே. ஒரு நிமிஷம் இரு. இவ்ளோ பணமா? இது உன்னோட மேக்கப்காக. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ வாங்கிக்க. உன் வேலை வெட்டி இல்லாத புருஷன் இருக்கானே, அவன் உன்னை சுத்தமா மதிக்கிறதே கிடையாது. ஆமா ஆமா உண்மைதான். தேங்க்யூ ஸோ மச் மாமா. நான் நிறைய வாங்கணும்னு நினைச்சேன். இவ்ளோ பணத்துல நான் என்ன பண்ண போறேன் தெரியல. ஓ காட், தேங்க்யூ ஸோ மச். நான் இப்போ வந்துறேன். தேங்க்யூ. எதுக்கு ஃபோன் பண்ண? நான் தான் ஃபோன் பண்ண வேண்டான்னு சொன்னேன்ல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நானே உனக்கு ஃபோன் பண்றேன். எப்போ எங்க சந்திக்கலாம்னு நானே சொல்றேன். பணம் 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 லலலலல. ஐயோ, இவ்ளோ மாசம் கழிச்சு இவ்ளோ பணத்தை பார்த்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மாமா. யூ ஆர் தி பெஸ்ட். லலலலல. ஆஹா, பணம் பணம் பணம். ஆஹாஹாஹா, பணம் பணம் பணம். ஆஹாஹாஹா, லலலலல. ஓ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஐயோ, பண்ற பாரு. விடு. என் பணத்தை ஏன் இருக்கிற? ஏய். பணத்தை இருக்காத விடு. விடு. விடு சொல்றல.
உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கல, அதனால தான் உனக்கு பணத்தோட மதிப்பு தெரியல. என் பணத்தை விட்டு விலகி இரு.